Hello guys, welcome to Preeti's World YouTube channel. So இந்த வீடியோல நான் இப்ப போட்டிருக்க இந்த ஃபுல் ட்ரெஸ், அதாவது பிளாக் ட்ரெஸ் வந்து நேத்தே வந்து எப்படி போடுறேன் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த காஸ்டியூம் தான் நீங்க எப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ண போறீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த அவுட்ஃபிட்ல நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நெக்ல வந்துட்டு பா நெக் கிடையாது, பா மாதிரி இருக்கும் வெளியில இருந்து பார்க்கறதுக்கு. பட் இங்க லைட்டா ஒரு ஸ்லோப் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு பிடிக்கும்ன்றதுனால. ஸோ இது வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, காட்டனையும் ஜார்ஜெட்டையும் வந்து தயவு செஞ்சு மிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ லவ் திஸ் காம்பினேஷன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேலே காட்டன், கீழே வந்து இந்த மாதிரி ஜார்ஜெட் கொடுத்தீங்கன்னா மை கைண்ட் ஆஃப் இது எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டாப்க்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிளாத் இருக்கு, நீங்க அதை வந்து கோ வித் அதர் கைண்ட் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கு சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்றது உங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருக்கேன். ஸோ இது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியாது. மோஸ்ட் ஆஃப் எனக்கு வந்து ஹோல் ரிலேட்டட் ஆஃப் பேக் நெக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அதில் எப்படி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து வேற ஏதாவது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சர்க்குலர் ஒரு ஃப்ராக்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து முட்டிக்கு மேலே வந்தாலும் மணார்களி அப்படின்னு சொல்லி இது ஃபுல் ஃப்ளோர் லென்த் வரும். ஸோ அதனால இது வந்து ஃப்ராக் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய செஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கிளாத் எடுத்து அதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணால் என்னோடய செஸ்ட்டு டிவைடட் பை 4 வந்து 8.5. அந்த 8.5 வர அளவுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சஸ் வர அளவுக்கு நான் வந்து ஃபேப்ரிக் மடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுறேன். ஸோ என்னுடைய நெக்குக்கு நான் 3 இன்ச் வைக்கிறேன். ஸோ உங்களோட நெக்கு வந்து ரொம்ப நீங்கள் லீனாக இருப்பீங்கன்னா 2.75 வச்சா ஓகே. ஸோ அண்ட் வந்து ஷோல்டருக்கு 3 வைக்கிறேன், 0.5 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்கு. அண்ட் நெக்கோடைய வித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி 6, 7 அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி போடுறோம் இல்லையா கீழே, அதுவுமே கன்ஃபார்மாக வந்து 3 தான் கொடுக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறது, இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்து க்ரீசஸ் அதாவது வந்துட்டு லூஸ் ஆகிற மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். ஸோ மேலே 3 கொடுத்தீங்கன்னா கீழே 3 கொடுத்துருங்க. அண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.5 எனக்கு வைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க, ஒரு 40 செஸ்ட் 45 இருந்துச்சுன்னா நீங்கள் 7, 7.5 அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து நான் வந்து 6.5 வைக்கிறேன். என்னை விட லீனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கரெக்டாக 6 இன்ச்சஸ் 5.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ 6.5 வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அப்பர் செஸ்ட் அதாவது ஆர்ம் ஹோல் டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எடுத்து அது கூட 4 ஆட் பண்ணணும் ஈஸ் அலவன்ஸ். அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல மார்க் பண்ணணும். ஓகேவா? உங்கள் அப்பர் செஸ்ட்டு ப்ளஸ் 4 டிவைடட் பை 4. இப்போ உங்களோட நிப்பிள் பாயிண்ட் வந்து ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 10, ரொம்ப ஃபேட்டாக இருந்தீங்கன்னா 11 அந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட செஸ்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். எனக்கு 34, அந்த 34 வந்து டிவைடட் பை 4 போட்டால் எனக்கு 8.5 வரும். ஸோ அந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு நேராக நான் வந்து அந்த 8.5 வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னுடைய அனார்கலி அதாவது என்னுடைய ஃப்ராகோடைய டாப் போர்ஷன் வந்து எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு 14 இன்ச்சஸ் வேணும். ஸோ சீம் அலவன்ஸ்க்கு சேர்த்து நான் வந்து 14.5 வைக்கிறேன். அந்த 14.5 இந்த மாதிரி நீட்டுக்குமே வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் அண்டர் செஸ்ட் அதாவது வெயிஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் வந்து மார்க். ஸோ உங்களோட வெயிஸ்ட் பார்ட்டு டிவைடட் பை 4 போட்டாலே போதும். இதுக்கு ஈஸ் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது லூஸாக போடணும் அப்படின்னா ஒரு 1 இன்ச் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப லூஸ் கொடுத்தாலுமே அந்த ஷேப் வராது. ஸோ எக்ஸாக்டாக எனக்கு வந்துட்டு எவ்வளோ தேவையோ நான் அதை எடுத்து அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணி வெயிஸ்ட்டை மார்க் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்டையுமே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய எக்ஸாக்ட் ஷேப் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் வரணும் உங்களுக்கு. அந்த ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவோ இல்லை இந்த சைடோ வரக்கூடாது. இந்த மாதிரி வெயிஸ்ட் பார்ட்டில் கம்மியாக இருக்கணும் அண்ட் அப்பர் செஸ்ட்டில் அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி க்ராஸாக தான் வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆர்ம் ஹோலுக்கு வந்து சென்டர் எடுக்கிறேன். ஒரு கோடு போட்டோம் இல்லையா 6.5, அதோட சென்டர் எடுத்துட்டு அந்த ஷார்ப்பில் வந்து ஒரு 3/4 இன்ச் ஆர் 1 இன்ச் வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஆர்ம் ஹோல் வந்து 8 அதாவது 8 இன்ச்சஸ் வரணும். ஸோ அந்த 8 இன்ச்சஸ் உங்களுக்கு வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் நான் 1.5 இன்ச்சஸ் வந்து சீம் அலவன்ஸ் விடுறேன். நீங்கள் வந்துட்டு பிரின்சஸ் கட்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போடணும். நான் அதை செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரைட் சைட் ஆஃப் தி கார்னரில் ஒரு 1 இன்ச்சஸ் இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கணும். ஸோ சென்டரில் வந்து அது சென்டராக முடியணும். பட் ரைட் சைடு வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சஸ் ஆர் 3/4 இன்ச்சஸ் மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு கிராஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ கிராஸ் கொடுத்ததுக்கப்புறம் இதை நான் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்தந்த இடத்துலலாம் நீங்கள் அர்க்கட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அர்க்கத்தை ஃபாலோ பண்ணாலே
உங்களுக்கு வந்துட்டு அழகாக வந்து ஸ்டிச்சிங் வந்து மெஷர்மெண்ட் மாடாமல் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக் பீஸை எடுத்து வெளியில் போட்டு ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் இந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நர்க்கட்டும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பேக் பீஸை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண பீஸை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நான் போடுறேன். ஸோ என்கிட்ட இந்த ஃபேப்ரிக் வந்து எலிஃபண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணும்போது எலிஃபண்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு தலைகீழ போயிடுச்சு. அதை நிறைய பேர் நோட் பண்ணி சொன்னீங்க. பட் நான் வந்து 2-3 டைம் நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, எனக்கு எலிஃபண்ட் தலைக்கீழ தான் வருது. நான் நினச்சிட்டே இருப்பேன், பட் ஆனால் தலைக்கீழ தான் போகுது. இப்போ நான் வந்து ஹேண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஹேண்டோட ஷேப் வந்து லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஹேண்டு கரெக்டாக தான் இருக்கும். இல்லை எனக்கு பர்ஃபெக்டான ஹேண்ட் வந்து சொல்லித்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஹேண்டுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ஹேண்ட் வந்து நான் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்தாலே உங்களுக்கு ஹேண்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஃபார்முலாஸும் இருக்குது. இல்லை ஜஸ்ட் இந்த மாதிரி எஸ் ஷேப் மாதிரி கொடுத்து நீங்கள் கட் பண்ணாலுமே ஹேண்ட் வந்து கரெக்டாக தான் வரும். பட் நீங்கள் அந்த உள்ளார வந்துட்டு லைட்டாக வந்துட்டு குடஞ்சி ஸ்டிச் பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அவ்வளோதான். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய சாரியை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணி ஸோ என்னுடைய வெயிஸ்ட் பார்ட் அதாவது அண்டர் செஸ்ட்டு இப்போ எனக்கு வந்து 30 வரும். அது டிவைடட் பை நான் வந்து 6 போடுறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ஸ்கர்ட் வந்து கீழே வந்து நான் வந்துட்டு ஃபுல் சர்க்கிள் வைக்கிறேன். இதே நான் ஆஃப் சர்க்கிள் வைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வெயிஸ்ட்டு டிவைடட் பை 3 போட்டிருப்பேன். இப்போ என்னுடைய வெயிஸ்ட் டிவைடட் பை 6 போட்டதில் எனக்கு 5 வந்துச்சு. அந்த குட்டி ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் 5ஆக வைக்கிறேன். ஸோ என்னுடைய ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5லேருந்து தான் நான் வைக்கணும், மேலே ஷார்ப்லேருந்து வைக்கக்கூடாது. ஸோ அங்கேருந்து எனக்கு 40 இன்ச்சஸ் வரும். ஆனால் நான் வந்து எக்ஸஸாகவே ஒரு 42 இன்ச்சஸ் கிட்ட கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அன்ஈவன் வரும். ஸோ அன்ஈவன் வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்ஈவன் வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் 2 இன்ச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரிம் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம ட்ரிம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஈவனாக வரும். ஸோ அந்த ஸ்டெப்பை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபேப்ரிக் எப்பயுமே கீழே வந்து கொஞ்சம் விட்டே நீங்கள் வந்து கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் இப்போ கட் பண்ணிட்டேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரியில் ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் சாரியில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பேச்சஸ் அதாவது கீழே வந்து சாரியில் பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. ஃப்ளோர் லென்த்தில் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேப்ரிக்லேயே பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி நான் வந்து லைனிங்லேயுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் வாஷ் எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி வந்துட்டு ஒரு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கிறேன். ஸோ நெக்குக்கு வந்து 3 இன்ச்சஸ் விட்டுக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்னோட நெக் வித்து வந்து லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சஸ் வைக்கிறேன். அதே மாதிரி மேலே 3 இன்ச்சஸ் வச்சேன்னா இப்போ அதே கீழே வந்து 3 இன்ச்சஸ் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ பாக்ஸை போட்டுட்டு உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்வீட் ஆர்ட் நெக் வந்து வைக்க போகிறேன். ஸ்வீட் ஆர்ட் நெக்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் ஆர்ட் நெக்கு, பா நெக்கு, யூ நெக்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க எப்பயுமே இந்த நெக் வைக்கிறீங்கன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நெக்கு ஸ்வீட் ஆர்ட் நெக் தான். ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா கரெக்டாக எந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு புரியலையோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நான் அதை வந்து கொஞ்சம் கிளியராக போட முடியும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துட்டேன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக மட்டும் கீழேருந்து ஒரு ஸ்லோப் கொடுக்குறேன். ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு ஸ்லோப் கொடுக்குறேன். எனக்கு அது போதும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேலே ஏற்றி கூட பண்ணிக்கலாம். எனக்கு ஜஸ்ட் கொஞ்சோண்டு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதுன்றதுக்காக நான் ஒரு 1 இன்ச்சில் ஒரு ஸ்லோப் மாதிரி கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இதை இன்விசிபிளாக எப்படி வந்து நம்ம கேன் அட்டாச் பண்ணது ட்ரெஸ்ஸில் திருப்பி பார்த்தா உள்ளார தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னா இதை ஒரு லைனிங்கில் வச்சு இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி மடித்து 4 பக்கமும் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி மொத்தமாக இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் போடாதீங்க. கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி போடுங்க. ஏன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் நெக்கில் மொத்தமாக இருக்க மாதிரி இருந்தால் அசிங்கமாக தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு டாப்பில் இருக்க லைனிங் எக்ஸஸ் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரைட் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை வைக்கிறேன், அட்டாச் பண்ணுறேன், ஜஸ்ட் வைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு கேன்வாஷை அட்டாச் பண்ணி நீங்கள் எப்பயும் நெக் அடித்து திருப்புற மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு உள் சைடு வந்து கேன்வாஷ் வந்து போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஃபினிஷிங்கில் கேன்வாஷ் வச்ச மாதிரியே தெரியாது. கேன்வாஷ் வந்து உள்ளார போயிடும். உள்ளார திருப்பி பார்த்தா கூட உங்களுக்கு லைனிங் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் மேலே லைனிங்கு, அதுக்கு மேலே கேன்வாஷ் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை வந்து கேன்வாஷில் படாத
மாதிரி அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் எட்ஜஸில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். கேன்வாஷ்லேயும் படக்கூடாது அண்ட் வந்துட்டு கேன்வாஷில் வந்துட்டு எட்ஜஸ் அந்த ஓரத்தில் போடணும். ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ கேன்வாஷில் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பின் போட்டு ஸ்டிச் பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 inch ஆர் 1/4 inch விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த எட்ஜஸ் எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நாட்சஸ் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டர்ன் பண்ணும்போது அழகாக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நாட்சஸ் போடுறது கன்ஃபார்ம் அண்ட் மஸ்ட்டும் கூட. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக வந்து நாட்சஸ் போட்டுட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங் இருக்கும். உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கேன் அட்டாச் பண்ணதே சுத்தமாக தெரியாது, சூப்பராக வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இல்லை ஒரு அயனிங் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களோட நெக் ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு வேணால் அயன் பண்ணிவிட்டு பேக் சைடில் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச்சஸ் தெரியாமல் இருக்கும். பட் இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு சுற்றி ஆல்ரவுண்ட் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒன்று போட்டே ஆகணும். அப்போ தான் லைனிங் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஆல்ரவுண்ட் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பு நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் சேம் பேக்கில் வந்து இதே மாதிரி ஸ்டெப் தான் நீங்கள் நார்மல் யூ நெக் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணணும். பேக்குக்கு கேன் வந்து அவசியம் கிடையாது, அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் வந்து பேக்கில் வந்துட்டு ஹோல் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதையுமே எப்படி பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லித்தரேன். ஹோல் வைக்கிறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது. சேம் இதே மாதிரி லைனிங்கை கொடுத்து நம்ம வந்துட்டு உள்ளார திருப்பி அடிச்சுட்டு அது மாதிரி ஒரு குட்டி ஹோலுக்கு வந்து தனியாக ஒரு கிளாத் கொடுத்து அடிக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வந்து பக்காவாக முடிச்சு எடுத்துட்டேன். ஸோ ஓகேவா? ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம். சிம்பிளாக யூனிக்காக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி ரைட் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் மேலே நான் இந்த மாதிரி வச்சு பின் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். பின்னை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஒரு 1/2 inch ஆர் 1/4 inches விட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ அதே மாதிரி அழகாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து ரவுண்டாக போடுங்க. 1/2 inchல ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1/2 inch போட்டுட்டு வாங்க. ஒரு இடத்துல 1/2 inch, ஒரு இடத்துல 3/4 inch, ஒரு இடத்துல 1/4 inch போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வராது. ஸோ அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நாட்சஸ் கொடுத்துட்டு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்கான ஒரு நெக் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு பேக்கில் வந்து ஹோல் வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், குட்டி குட்டி நாட்சஸ் போட்டு திருப்பிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ட்ரெஸ்ஸு போடுங்கன்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ டைம் இல்லை, அதனால தான் போட முடியல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு சீவிங் வந்து ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச்சு மஸ்ட்டாக கொடுங்க, அப்படின்னா ஒரு அயனாச்சு பண்ணுங்கள். அயன் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா இன்னும் வந்து பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்தந்த இடத்துல நிறைய தப்பு பண்ணுவாங்க பிகினர்ஸ் வந்து, அந்த ஃபேப்ரிக் வந்து வெளியில் வர்றது, ஷேப் வந்து கரெக்டாக வராமல் இருக்கிறது. ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நீங்கள் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னா அயன் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஃபினிஷிங்கில் வரும். சீரியஸாகவே பொட்டிக் ஃபினிஷிங்கில் பாதி வந்து அயன் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஆல்ரவுண்ட் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹேண்ட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எப்படி ஹோல் வைக்கிறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு இதில் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஹோல் வைக்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. நீங்கள் வந்துட்டு நார்மலாகவும் வச்சுக்கலாம், இல்லைனா கேன்வாஷ் அட்டாச் பண்ணவும் வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு நல்ல மெத்தட் தான். பட் நான் இதில் வந்து சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கை வந்து நான் 3 inchஸில் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே ஒரு 1.5 inchஸில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கு கீழே ஒரு 5 inchஸில் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 inches கிட்ட ஒரு கோடு போட்டுக்கிறேன். இதை நீங்கள் 3 inches போடலாம், இல்லை எனக்கு குட்டியாக இருந்தால் போதும் அப்படின்னா ஒரு 2.5 inches போடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 3 inches நான் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் 2.5 வைங்க, ஏன்னா நான் 3 தான் வச்சேன். பட் எனக்கே ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நீங்கள் 2.5 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து 5 inchesக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? பட் நீங்கள் இதை சென்டராக வச்சு போட்டால் தான் பேக்கில் ஹோல் வந்து உங்களுக்கு சென்டராக வரும். லைட்டாக மாறினா கூட ஹோல் வந்து தள்ளி போய்டும், அது அசிங்கமாகிடும். ஸோ இப்போ அந்த மேலே இருக்க அந்த 1 inchக்கு இந்த மாதிரி ஒரு கோபுரம் மாதிரி ஒரு லைன் வந்து நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்படியும் போடலாம். இந்த கோபுரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பெண்டு கொடுத்து ஒரு பூ மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி, அதாவது இப்படி ஒரு பெண்டு கொடுத்து இப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த கோபுரம் மாதிரி லைட்டாக பண்ணி பார்ப்போம். அது எனக்கு செட் ஆகலை அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த பூ மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன்.
இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன், கட் பண்ணிவிட்டு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு இதுவே ஓகே, இதே நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுவே இது ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த 5 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வித்து வந்து ஒரு 2.5 இன்ச்சஸ் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைனிங் கிளாத் எடுத்து அந்த ரைட் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் மேலே அந்த ஹோல் மேலே வச்சு இந்த மாதிரி பின் வந்து போட்டுக்கிறேன். இப்போ அந்த கோபுரத்தை சுற்றி நான் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு சேம் நாட்சஸ் கொடுத்துட்டு உள்ளே இருக்க கிளாத்தை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு, அதாவது நான் வந்து எடுக்கிறேன்னு நினச்சி ஆக்சுவலாக வந்து ஆன் பண்ணாமையே விட்டுட்டேன். ஸோ அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் கிடையாது, உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நெக்குக்கு எப்படி திருப்பி அடிப்போமோ அதே மாதிரி திருப்பி அடித்தாக்கா உங்களுக்கு வந்துட்டு நெக்கு வந்து அழகாக வந்து அந்த ஹோல் வந்து வந்துடும். சேம் சிம்பிள் தான், நம்ம நெக் அடிக்கிற மாதிரி தான். ஃப்ரண்ட் சைடில் வச்சுட்டு ஸ்டிச்சஸ் வந்து சுற்றி போட்டுட்டு நடுவில் இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ஒரு 1/2 இன்ச் கட் பண்ணி விட்டுட்டு நாட்சஸ் போட்டுட்டு மேலே வந்து திருப்பி உள்பக்கமாக திருப்பி மேலே ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டு உள்ளார இருக்க ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி 1 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணி எடுத்துருங்க. சுற்றி எடுத்ததுக்கப்புறம் சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மடித்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நீட்டாக அழகாக வந்து மடித்து நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல் வந்து நல்லா நீட்டாக அழகாக வந்துடும். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட் அண்ட் க்ரீசஸ்லாம் வரும். ஸோ அது ஆர்டினரி தான், நார்மல் தான். ஸோ அதனால ஒன்றும் பெருசாக இஷ்யூ கிடையாது. ஏன்னா நம்ம கேனும் கொடுக்கல, நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி சுருக்கங்கள் வரதான் செய்யும். ஸோ அதை நினச்சி எனக்கு வந்து எதுவும் வரமாட்டேங்குது, பெர்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது நார்மல் தான், ஓகேவா? இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 ஷோல்டரையும் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஈஸியாக வந்து கண்டிப்பாக வந்து புரிகிற அளவுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அனார்கலியும் வந்து போட்டிருக்கேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது லாங் கவுனு. ஸோ அனார்கலி வேணும் அப்படின்றவங்களுக்கும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அண்ட் அதேமாதிரி குர்த்திக்கும் போட்டிருக்கேன், பேண்ட் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் என்னென்ன வேணும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளவுஸ் கேட்டிருக்கீங்க, ப்ளவுஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பேக் சைடோடைய ஹோல் வந்து ஃபைனலாக எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடோடைய குட் சைடை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி 2 ஷோல்டரையும் வந்து நான் வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இன்விசிபிளாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அந்த மெத்தடும் இருக்குது. ஸோ அதை நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனலில் பார்க்குறவங்க எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் ஆனால் தான் எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து உள்ளார வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துக்கிறேன். ஸோ குடஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல க்ரீசஸ்லாம் எதுவும் வராது. ஸோ இப்போ வந்து ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்டை வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்தீங்க அப்படின்னா ஹேண்டோடைய சென்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அந்த சென்டரை எடுத்துகிட்டு போயிட்டு ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஷோல்டரோடைய சென்டரையும் ஹேண்டோடைய சென்டரையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் வந்து அதாவது ரஃப் அடிச்சுக்கோங்க. சென்டரில் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு 1 சைட் ஜாயின் பண்ணுங்கள், இன்னும் அனதர் சைட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஈஸி தான் ஹேண்ட் ஜாயின் பண்ணுறது. நீங்கள் நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி ஒரு ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணி கொடுத்தா கூட ஒரு 50 to 100 rupees 2 ட்ரெஸ்ஸுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பர் டேக்கு ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனதர் சைட் ஆஃப் தி சைடு வந்து நான் வந்து ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நீங்கள் வந்து ஹேண்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது ஹேண்டை 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா சென்டர் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சென்டர் பார்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, ஆர்ம் ஹோல் சைடு வச்சு சென்டர் ஃபேப்ரிக்கும் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் வந்து அழகாக நீட்டாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் சூப்பராக வந்து ஜாயின்ட் ஆகிடும். ஹேண்ட் ஜாயின் பண்ணுறதுல நிறைய விதங்கள் இருக்குது, ரவுண்டாக ஸ்டிச் பண்ணுறதும் இருக்குது. பட் இது வந்து பிகினருக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு வந்து இதை வந்து டீச் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி அழகாக எந்த இதுவும் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் மெஷர்மெண்ட் அழகாக வரும். ஸ்டிச் பண்ணும்போது நம்ம 1.5 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டோம், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த 1.5 இன்ச்சஸை மட்டும் நான் இந்த மாதிரி மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறேன், ஓகேவா? இதனால தான் 1.5 இன்ச்சஸ் நான் எக்ஸ்ட்ரா விட சொல்கிறேன். இதுவே நீங்கள் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் சைடில் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஹேண்டோடைய ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் வரும், நான் 5 வைக்கிறேன். என்னோட மிட் ஆர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ், நான் 6 இன்ச்சஸ் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோட ஆர்ம் ஹோலு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், என்னோட மெஷர்மெண்ட் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் வந்துருச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் மட்டும் நான் விட்டுடுறேன். அந்த 1/2 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கீழே இருக்க ஃப்ளார்ஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக. ஸோ அதை அப்புறமா ஃப்ளார்ஸ் அட்டாச் பண்ணி அந்த 1/2 இன்ச்சோட சேர்த்து போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போவே நம்ம வந்து டாப்பில் இருக்க மெஷர்மெண்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி நீட்டாக அழகாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ கையை ஒரு சிலவங்களுக்கு ஏற்றி இறக்குற மாதிரி வரும், அந்த மாதிரி ஏற்றி இருக்கிற மாதிரி வந்தால் நீங்கள் ஆர்ம் ஹோலில் வச்சு நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அனதர் சைட் ஆஃப் தி சைடுமே நான் வந்துட்டு ஆஃப் சைட் கீழே விட்டுட்டு
இப்போ வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன், ஒரு ரஃப் அடிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஸ்டிச் போட்டால் மட்டும் போதும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச்சஸ் வந்து அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ இதே மாதிரி பொறுமையாக கவனித்து நீங்களும் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம்லேயே வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பொறுமையாக வந்து நீங்கள் கவனிங்க. ஸோ இப்போ நான் எக்ஸஸ் இருக்க ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹேண்டில் வந்து எனக்கு பத்தலை அப்படின்றதுனால நான் வந்து ஒட்டு மட்டும் போட்டேன். நீங்கள் ஃபேப்ரிக் வாங்கும்போது கொஞ்சம் தாராளமாக வாங்குங்க. ஸோ இப்போ நான் டாப் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்து நான் வந்து பேட்ச் ஒர்க் கொடுத்தேன், அதாவது எனக்கு ஃபேப்ரிக் பத்தலை, நான் சாரியில் கன்வெர்ட் பண்ணுறதுனால. ஸோ அதை நான் இப்போ வந்து ஒட்டு போட்டேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து இப்போ வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ 4 பீஸாக நான் வந்து கட் பண்ணேன். அதில் ஃப்ரண்ட்டுக்கு 2, பேக்குக்கு 2, அந்த மாதிரி ஒரு சைடுக்கு 2 அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்தேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நான் வந்து பேட்ச் ஒர்க் வச்சனோ அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட் சைடில் சென்டராக தான் எனக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் பத்தலை. ஸோ ரைட் சைடில் ஒரு பீஸு, லெஃப்ட் சைடில் ஒரு பீஸு, அது மேலே அப்படியே ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அழகாக கீழே வந்து எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக் வந்து நீங்கள் இதே பிகினராக இருக்கீங்க, கண்டிப்பாக நான் வந்து சாரியில் வந்து உங்களுக்கு இது பண்ண மாட்டேன். அதாவது ஃப்ளோர் லென்த்து கவுன் வந்து நீங்கள் சாரியில் ட்ரை பண்ணாதீங்க. அனார்கலியாக இருந்தால் உங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக இருக்கும். பேட்ச் ஒர்க் நீங்கள் எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஸோ உங்களுக்கு குழப்பாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்த உடனே பேட்ச் ஒர்க்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழப்பம். ஸோ அதனால் கோ வித் ஃபேப்ரிக் தான் நான் சொல்லுவேன். இப்போ லைனிங்கை கீழே போட்டு அதுக்கு மேலே மெயின் ஃபேப்ரிக் போட்டு இப்போ நம்ம டாப்பில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டாப் இருக்கு இல்லையா, டாப்பில் வந்து உங்களுக்கு சென்டர் வந்து கிடைக்கும். அந்த சென்டரை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டர் ஆஃப் தி டாப்பு அண்ட் சென்டர் ஆஃப் தி அந்த பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த ரவுண்டு, அதோட சென்டரையும் டாப்போட சென்டரையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு பின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளார் வந்து அழகாக வந்துடும். ஸோ அழகாக வந்து நீட்டாக வச்சு 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் மட்டும் ஸ்டிச்சஸ் போடுங்க. அதிகமாக நீங்கள் போடக்கூடாது, போட்டிங்கன்னா ஏற்றி இறக்குன மாதிரி ஆகிடும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது அதே மாதிரி பேக் சைட்லேயுமே வந்துட்டு டாப்போடைய சென்டர் அண்ட் வந்துட்டு கீழே பாட்டமோடைய சென்டர் ரைட் சைடு வச்சு 2 சைடுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரி நீட்டாக வந்து பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து க்ரீசஸ்லாம் இல்லாமல் வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாரோடைய சென்டர் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் மேலே டாப் பார்ட்டோடைய சென்டரையும் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு ரஃப் அடிச்சுக்கோங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஸ்டிச்சஸ் போடுங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ் போடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த சைடு காமிச்சதுக்கப்புறம். ஸோ இப்போ நான் ஸ்டிச்சஸ் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டரில் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரைட் சைடில் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து அந்த ஃப்ளார் வந்து ஈவனாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஏற்றி இறக்கம் இல்லாமல் அழகாக இருக்கும். அண்ட் நம்ம கட் பண்ணும்போது ஒரு 3/4 இன்ச் சைடில் கொடுத்தோம் இல்லையா, அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு அழகாக ஷேப் கொடுத்து உங்களுக்கு நீட்டாக ஆக்கிடும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்துட்டு 1/2 இன்ச் வந்து விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருப்பியா, அந்த இடத்துலேருந்து அதாவது அதுக்கு மேலேருந்து ஒரு ரஃப் அடிச்சுட்டே வந்து ஒரு ஹிப்பு கிட்ட ஒரு பெண்டு கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வரும். ஓகேவா? ஹிப் கிட்ட இந்த மாதிரி பெண்ட் பண்ணி உள்ளார போய் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சைட் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் சூப்பராக வரும். அண்ட் நான் வீடியோஸில் போடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரக்சரபிளாக நீங்களும் தெரியணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தையல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல நல்லா உள்ளார வளைஞ்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நான் உள்ளார நல்லா வளையும் போது எனக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக பக்காவாக கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஷேப்புக்கான ரீசன். நிறைய பேர் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ட்ரெஸ் மட்டும் ஷேப்பாக இருக்குது, நான் டைலர் கிட்ட கொடுக்குறேன், அவங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக தைச்சி கொடுக்குறாங்க, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு எக்ஸஸாக வந்து 2 ஸ்டிச்சஸ் வந்து போட சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இப்போது பாட்டம் இருக்கு இல்லையா, பாட்டம் வந்து நான் வந்து அழகாக வந்துட்டு கீழே வந்து மடித்து தைச்சிக்கிறேன். பாட்டமில் வந்து நீங்கள் பிக்கோ அடிக்கலாம், பட் அது கடையில் கொடுத்து நீங்கள் அடிக்கணும், இல்லைனா பிக்கோ மிஷின் வச்சுருக்கணும். பிக்கோ எப்படி அடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அது அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கையிலே ஸ்டிச் பண்ணுங்கள். கையில் ஸ்டிச் பண்ணும் போதுமே ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக லைட்டாக இழுத்து ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பிக்கோவில் அடிக்கிற மாதிரியே சூப்பராக உங்களுக்கு வரும். ஆனால் எனக்கு பிக்கோ பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. ஸோ ஃபைனலி ட்ரெஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. ஐயோ, கண்ணாடியில் பார்க்கும்போதே அழகாக இருக்குது. பிகாஸ் பிளாக்ல வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இல்லவே இல்லை. ஸோ ரொம்ப நாளாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டைம் இல்லாததுனால ஓடிட்டே இருந்தேன்னா
ஃபைனலி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய கனவுகளுக்கும் நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடும்போது ஐயோ ஜாலியாக இருக்குங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் சிம்பிளான நெக் வச்சிட்டிங்க அப்படின்னா, ஐம் தி கைண்ட் ஆஃப் கேர்ள் எப்பயுமே எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டா லைக் அந்த திங் வந்து ரொம்ப யூனிக்காக தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். மோஸ்ட் ஆஃப் நான் வந்து நெக்கு, ஸ்வீட் ஹார்ட் நெக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் ஹார்ட் நெக் எல்லாருமே கேட்பாங்க, நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் ஸ்வீட் ஹார்ட் நெக் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் ஒரு கிரேஸ் இருக்குது எனக்கு. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாரியில் தான் ஸ்டிச் பண்ண அப்படின்றதுனால ஜாயிண்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபேப்ரிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் லைக் ஒரு லென்த் வந்து ஒரு 50 to 60 வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே ஜாயிண்ட் இல்லாமல் நல்லாயிருக்கும். ஓ மை காட். ஸோ வீடியோஸ் இன்னும் ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணல. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் இன்னொன்று வந்து ஹைலைட்டடான விஷயம் பேக் நெக்கு தான். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேக்கில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஹோல் மாதிரி வச்சுருக்கேன். எனக்கு என்னமோ ரொம்ப பெருசாக